நான் தான் முதல்ல பெண்கள் சட்டம் முதல்ல குரல் கொடுத்தேன். அதனால நீங்க அப்படி சொல்லவே முடியாது. நான் தான் முதல்ல குரல் கொடுத்தேன். ஆக்கப்பூர்வமான யோசனையும் நான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன். ஒரு புது தனியாக ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஜிபி என்ற ஒரு இருக்கிறாங்கன்னா மண்டபம் அப்படின்ற அந்த கேம்புக்கு டிஜிபி தனியாக இருக்கிறாங்க, போக்குவரத்துக்கு டிஜிபி தனியாக இருக்காங்க. அப்படின்னா பெண்களும் போது அவர்கள் பாதுகாப்புக்கு நம்ம கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனியாக டிஜிபி போட்டு அவர் கீழே குழுவை போட வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான யோசனையும் அவருக்கு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு டைம் கொடுத்து எடுக்கணும். இருந்தாலும் இது உடனே அவசரமாக பார்க்க வேண்டிய விஷயம் தான். பெண்கள் பாதுகாப்பில் ஒரு நாள் கூட நம்ம அதில் வீணடிக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க. ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வரும். அது நல்ல திட்டம். அதை அவங்களுக்கு ஏன்னா காவல்துறையில் நிறைய படை இல்லை, நிறைய 100 பேர் இருக்கிற இடத்துல நீங்க 50 பேர் வச்சு வேலை செய்ய முடியுமா? அப்ப காலி இடங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டா கண்டிப்பா இதை பண்ண முடியும். நான் தான் முதல்ல பெண்கள் சட்டம் முதல்ல குரல் கொடுத்தேன். அதனால நீங்க அப்படி சொல்லவே முடியாது. நான் தான் முதல்ல குரல் கொடுத்தேன். ஆக்கப்பூர்வமான யோசனையும் நான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன். ஒரு புது தனியாக ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஜிபி என்ற ஒரு இருக்கிறாங்கன்னா மண்டபம் அப்படின்ற அந்த கேம்புக்கு டிஜிபி தனியாக இருக்கிறாங்க, போக்குவரத்துக்கு டிஜிபி தனியாக இருக்காங்க. அப்படின்னா பெண்களும் போது அவர்கள் பாதுகாப்புக்கு நம்ம கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனியாக டிஜிபி போட்டு அவர் கீழே குழுவை போட வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான யோசனையும் அவருக்கு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு டைம் கொடுத்து எடுக்கணும். இருந்தாலும் இது உடனே அவசரமாக பார்க்க வேண்டிய விஷயம் தான். பெண்கள் பாதுகாப்பில் ஒரு நாள் கூட நம்ம அதில் வீணடிக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க. ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வரும். அது நல்ல திட்டம். அதை அவங்களுக்கு ஏன்னா காவல்துறையில் நிறைய படை இல்லை, நிறைய 100 பேர் இருக்கிற இடத்துல நீங்க 50 பேர் வச்சு வேலை செய்ய முடியுமா? அப்ப காலி இடங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டா கண்டிப்பா இதை பண்ண முடியும்.